ஓம் நம சிவாய. தெய்வத்தின் குரல் முதல் பகுதி. ஸ்ரீ ராமநவமி என்ற தலைப்பில் மகாபெரியவா அருளிய உரை. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிறைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமாவென்றெழுத்தினால். கம்பராமாயணம் சிறப்பு பாயிரம் 14. ஸ்ரீ ராமநவமியன்று குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை ஒவ்வொருவரும் கம்பராமாயணத்தில் ஸ்ரீ ராமாவதார கட்டத்தில் உள்ள கீழ்காணும் பாக்களை பாராயணம் செய்ய வேண்டும். வேய்ப்புணர் பூசமும் விண்ணுள்ளோர்களும் தூய கற்கடகமும் எழுந்து துள்ளவே, சித்தரும் இயக்கரும் தெரிவைமார்களும் வித்தக முனிவரும் விண்ணுள்ளோர்களும் நித்தரும் முறைமுறை நெருங்கி யார்புற தத்துரல் உழுந்து நீள் தர்மம் ஓங்கவே, ஒரு பகல் உலகலாம் உதரத்துட் பொறிந்து அருமறை குணர்வரும் அவனை அஞ்சனக் கருமுகிற் கொழுந்தெழில் காட்டுஞ் ஜோதியை திருவுறப் பயந்தனள் திறங்கொள் கோசலை. கம்பராமாயணம் பாலகாண்டம் திரு அவதாரப் படலம். 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஸ்ரீ ராமநவமி அன்று முழுவதும் பட்டினி சித்த உபவாச விரதம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு கிராமத்திலும் பள்ளிச் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை எல்லோரும் ஏதாவது சிறிய கோயில் சந்நிதியிலோ அல்லது பஜனை மடத்தின் முன்போ கூடி ஸ்ரீ ராமநாம மந்திரத்தை 5 நிமிஷம் ஜபம் செய்து, பிறகு ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்னும் 13 அக்ஷரங்கள் கொண்ட மந்திரத்தை ஒருவர் முதலில் சொல்ல, எல்லோரும் அதை பின்பற்றி சொல்லிக்கொண்டு ஊரை சுற்றி வந்து முதலில் ஆரம்பித்த இடத்தை அடைந்து அங்கு 10 நிமிஷம் பஜனை செய்து பூர்த்தி செய்ய வேண்டும். மறுநாள் காலை அதே இடத்தில் கூடி ஸ்ரீ ராமாவதாரத்தில் கம்பராமாயணத்தில் ஸ்ரீ ராம பட்டாபிஷேகத்தை வர்ணிப்பதாக உள்ள கீழ்காணும் பாக்களை பாராயணம் செய்து, அல்லது சமஸ்கிருதம் படித்தவர்கள் எவரேனும் இருந்தால் அவரை கொண்டு வால்மீகி ராமாயணத்தில் உள்ள ஸ்ரீ ராம பட்டாபிஷேக சர்க்கத்தை பாராயணம் பண்ணும்படி செய்து 10 நிமிஷம் பஜனை செய்து ஊர் பொதுச் செலவில் ஏழை மக்களுக்கு அன்னம் பாலிக்க வேண்டும். மங்கள கீதம் பாட மறையொலி முழங்க வல்வாய் சங்கினம் குமுறப் பாண்டில் தன்னும்மை ஒப்பத்தாவில் பொங்கு பல்லியங்கள் ஆர்ப்ப பூமழை புழிய விண்ணோர் எங்கள் நாயகனை வெவ்வேறு எதிர் அபிடேகம் செய்தார். மாதவர் மறைவாளர் மந்திரக்கிழவர் முற்று மூதிரிவாளர் உள்ளஞ்சான்றவர் நீராட்ட சோதியான மகனுமற்றை துணைவரும் அனுமந்தானும் தீதிலா இலங்கை வேந்தும் பின் அபிடேகம் செய்தார். சித்தமொத்தனன் என்றோதும் திருநகர் செல்வம் என்ன உத்தமத்துருவன் சென்னி விளங்கிய உயர்பொன் மௌலி ஒத்துமை கோமை கூற ஓங்கு மூவலகும் தோற்கும் தத்தம் உச்சியின் மேல் வைத்தது ஒத்தன தளர்வு தீர்ந்தார். கம்பராமாயணம் யுத்தகாண்டம் திரு அபிடேக படலம். ராமபிரானின் சிரத்தின் மேல் பொன்கிரீடம் விளங்கியது கண்டு உலகிலும் உள்ள மக்களும் தத்தம் சிரம் மேல் பொற்கிரீடம் வைக்கப்பட்டது போலவே எண்ணி மகிழ்ந்தார்கள் என்பது கடைசி செய்யுளின் கருத்து. நாட்டில் உள்ள எல்லா மக்களிடையேயும் தெய்வ பக்தியும் நன்னடத்தையும் வேரூன்றி வளர வேண்டும் என்று எல்லோரும் ஸ்ரீ ராமநவமி என்றும் மறுநாள் புனர்பூஜையிலும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை பிரார்த்தித்து கொள்ள வேண்டும். ஓம் நம சிவாய. அடுத்த பதிவில் ஐயப்பன் என்ற தலைப்பில் மகாபெரியவா அருளிய உரையை கேட்போம். ஓம் நம சிவாய. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.